ஸ்டெப் 2ல இந்த முறுக்கு ப்ராடக்ட்டை நம்ம எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். சொல்லுங்கள் சார். அதான் சார், மார்க்கெட்டிங் அப்படின்னாலே நீங்கள் லாஸ்ட் வீடியோலே சொல்லியிருந்தீங்கல்ல. ஆமாம் சார். ஆரம்ப கால மார்க்கெட்டிங்லாம் எந்த அளவுக்கு 90s. அதான் அப்போது மார்க்கெட்டிங்கிறது ஆரம்ப கட்டத்தில் ஒரு பவுண்ட்ரிஸாக தான் இருந்துச்சு. இப்போ இத்தனை கிலோமீட்டருக்குள்ளே தான் நான் பிஸ்னஸ் பண்ணணும், அதை தாண்டி யாரையும் உள்ளே வரவிட மாட்டாங்க பண்ணுறதா. அது இன்னமும் நிறைய இடத்துல அது அந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆமாம், இந்த குறிப்பிட்ட பிளேஸ் நான் தான் ஃபாலோ பண்ணுவேன், அது நீங்கள் உங்களோடது நம்ம பிஸ்னஸ்க்கே அது ஒரு சேலஞ்சாக தான் இருக்குது தெரியுமா. எத்தனையோ பேர் ஃபோன் பண்ணி நீங்கள் இங்கெல்லாம் ஏன் மிஷின் கொடுக்குறீங்க, இங்கெல்லாம் ஏன். அவங்களுக்கெல்லாம் இன்னும் என்னென்ன ஒரு விஷயம், நம்ம இப்போ என்ன ஜென்ரேஷனில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போது நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நம்மளோட ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆரம்ப கட்டத்தில் எந்த ஒரு டெக்னாலஜியும் கிடையாது. ஆமாம், ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிடையாது. இப்போ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ன்றது எஜுகேஷன்றதே ஒரு விஷயமே கிடையாது. டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன்றதே அங்கே கிடையாது. ஒரு ஸ்டேட்டஸ் மூலியமாக ஒருத்தர் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காருன்றதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம கஸ்டமர் எத்தனை பேர் கஸ்டமர்ஸ்லாம் அவங்களோட ப்ராடக்டை ஸ்டேட்டஸில் வச்சு ஆமாம் கால் த நம்பர் அப்படின்னு போட்டு அவங்களோட நம்பர் கொண்டு வச்சு போட்டுட்ருக்காங்கல்ல, அதுதான் பேஸ். அதுவே போதும். அந்த மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். அதை தாண்டி இன்னும் எஃபெக்டிவாக போகணும் அப்படின்னா நம்மளோட பிராண்டை எஃபெக்டிவாக இன்னும் நம்ம கிளாஸிஃபிகேஷனாக வெளியில் காட்டணும். அப்படிங்கிறப்ப தான் நம்ம ஆன்லைனுக்குள்ளே வரோம். ஆன்லைனுக்குள்ளே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கூகுள் போயிட்டோம்னா கூகுள் பிஸ்னஸ், ஃபேஸ்புக் போயிட்டோம்னா மெட்டா. இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். அதுவே நமக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன பண்ணணுன்றதை அதுவே காமிச்சிடும். ஒரு ரெக்கார்டு என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாளைக்கு உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட ஒரு 30% பேர் ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு பேரை டைப் பண்ணுறாங்க. அப்போ யோசித்து பாருங்கள், ஆப்பிள்ங்கிற ஒரு பேரை உலக மக்கள் தொகையில் 30% மக்கள் ஒரு நாளைக்கு ஆப்பிள் அப்படிங்கிற பேரை சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. இதுதான் ரெக்கார்ட் சொல்லுது, ஒரு கீவேர்டு சொல்கிற ரெக்கார்டு. ஸோ ஒரு தனிப்பட்ட பர்சன் என்ன டைப் பண்ணுறா அப்படிங்கிறத நமக்கு டேட்டாவாக கொடுக்குதுன்னா அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். ஆமாம். ஸோ அந்த ஹிண்ட்டு போதும் நமக்கு. அப்போ ஆப்பிள்ங்கிறத சர்ச் பண்ணக்கூடிய டேட்டா பேஸ் நமக்கு கிடைக்குதுன்னா நம்மளோட ப்ராடக்ட் முறுக்க சர்ச் பண்ணுறவங்களோட லிஸ்ட்டு எத்தனை பேருன்றதை நமக்கு தெரிஞ்சும். கண்டிப்பாக. ஸோ அவங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் தேவை. அதை டிஜிட்டலைஸாக நம்ம பண்ணணும்னு நினச்சோன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை தாண்டி, வாட்ஸ்அப்பை தாண்டி, கூகுள் ப்ராடக்ட் இதெல்லாம் தாண்டி நிறையா விஷயங்கள் போயிட்டுருக்கு. இப்போது நம்ம கஸ்டமர்லேயே எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா ஃபீல்டவே க்ளோஸ் பண்ணிட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதான் ஃபீல்டு மார்க்கெட்டவே முடிச்சுட்டாங்க, நிறைய பேர் விட்டுட்டாங்க. நான் கால் பண்ணுற நிறையா கஸ்டமர் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, முன்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொடுத்துட்டு என்னால் பேமெண்ட் ஃபாலோ பண்ண முடியல, அது பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, நிறைய ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட். பாவம், நம்ம முறுக்கு பிஸ்னஸில் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிற ஒரு பெரிய பேமெண்ட் கூட எப்படியாவது ஃபாலோ பண்ணி வாங்கிடலான்னு வச்சுக்கங்களேன். அதை விட பெரிய ஒரு லாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வருது. அதில் தான் நிறைய லாஸஸ் வருது. இந்த லாஸஸ்ஸு, இந்த மாதிரியான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ராப்ளம்லாம், இஷ்யூஸ்லாம் இல்லாமல் இருக்கணும்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா விண்டோ ஷாப்பிங், இ-காமர்ஸ் தான். ஒரு பர்டிகுலர் ஒரு இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இருக்கிற மக்கள் தொகையில் ஸ்நாக்ஸை மட்டும் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் விரும்புவாங்க? கண்டிப்பாக. கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரியான ஒரு எடிட்டிங், அதுக்கேற்ற மாதிரியான ஒரு க்யூரியாசிட்டியோட நம்ம ப்ராடக்டை பிராண்டிங் பண்ணோன்னா ஒரு நல்ல ஒரு ரீச் கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஒவ்வொரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. தனியாக இண்டிவிஜுவல் ஆப் டெவலப்பர்ஸ் வச்சு ஆப் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கவே பர்டிகுலராக ஒரு டீமை வச்சு அவங்களே ஃபாலோ பண்ணி லீடு என்கொயரிஸ்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு இவ்வளோ தேவைப்படுது, இந்த பர்டிகுலர் பர்சன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு இவ்வளோ நீடட் இருக்குது, இந்த பர்டிகுலர் ஏரியாவில் உங்களோட ப்ராடக்ட்டை இவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டேட்டா பேஸை எடுத்து கொடுக்குறதுக்கு அவுட் சோர்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் பண்ணுறாங்களே. இல்லை நான் மினிமமாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸே பெஸ்ட் அட்வைஸ். என்னோட சஜஷன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக் போஸ்ட்டு, அந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு, அந்த போஸ்ட் இதெல்லாம் மட்டும் கரெக்டான கீவேர்ட்ஸில் கரெக்டான ஒரு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக ரீச் கிடைக்கும். அதில் நம்ம பூஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஏன்னா ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் எசென்சியல் ப்ராடக்ட். ஸோ எல்லாத்துக்கும் அது ஆட்டோமேட்டிக் ஆர்கானிக்காகவே பப்ளிஷ். அதான்
ஆர்கானிக்காகவே பப்ளிஷ் ஆயிடும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம அதை பெய்டு ப்ரமோஷன் பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. கூகுளோ மெட்டாவோ என்ன பண்ணோன்னா எசென்ஷியல் ப்ராடக்டை மேக்ஸிமம் வந்து பெய்டு ப்ரமோஷனுக்கு சஜஷன் பண்ண மாட்டாங்க. இப்போது எசென்ஷியல் ப்ராடக்ட்டுக்கு வந்து டைரக்ட் ப்ரொமோஷன் இருக்குது, அதை பெய்ட் ப்ரொமோஷனில் கொடுக்கலாம். பட் ஆனால் ஆர்கானிக்காகவே அது நல்ல அப்ரோச் ஆகும். ஆமாம், நல்ல மூவ்மெண்ட் காட்டும், நல்ல என்கொயரிஸ் நிறைய இது பண்ண வைக்கும். ஸோ அதனால் நான் சொல்கிற மாதிரி தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் லோ லெவலில் இருக்கவங்கலேருந்து ஹை லெவலில் இருக்கிறவங்க வரைக்கும் காமனாக இருக்கிறது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு. ஆமாம், அடுத்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போஸ்ட். இது கரெக்டான கீவேர்டு, கரெக்டான அப்ரோச் இருந்தாலே போதும். கண்டிப்பாக அதை நம்மக்கிட்ட ஐடியா கேட்டாலும் நம்ம அதை பண்ணி கண்டிப்பாக நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஓகே சார், ஸ்டெப் 2 மார்க்கெட்டிங்கை பற்றி உண்மையிலே சார் சூப்பராக சொன்னார். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டே 4 ஸ்டெப் 3 எப்படி இந்த மூர்க்கு ப்ராடக்டை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம் மக்களே. ஸ்டே டியூன், பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.